ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய நாளைக்கு பிறகு உங்களை ஒரு டெக் வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் இந்த எஸ்எஸ்டி கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்எஸ்டி என்ன, ஹார்ட் டிஸ்க்குக்கும் இந்த எஸ்எஸ்டிக்கும் என்ன வித்தியாசம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு எஸ்எஸ்டியை வந்து அசெம்பிள் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை விட 2-3 டைம்ஸ் வந்து அது பெருசாக இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் வந்து மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு மேக்னெட்டிக் டிஸ்கில் தான் வேலை செய்யும். அந்த மேக்னெட்டிக் டிஸ்கில் தான் உங்களோட டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கும். இது அப்படி இல்லை, இது டிஜிட்டல், இது ஃப்ளாஷ் ட்ரைவ், கிட்டத்தட்ட ஒரு பென் ட்ரைவ் மாதிரி இது ஒர்க் பண்ணும். அதனாலேயே பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் நாங்கள் கீழே விழுத்தினாலோ இல்லாட்டி எங்கேயாவது கொண்டு அடிபட்டாலோ பழுதாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது அப்படி இல்லை, கொஞ்சம் சேவ். இதெல்லாம் இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டர் தான். இதை வாங்குறதுக்குரிய முக்கியமான ரீசன் இது இந்த ஸ்பீட். கிட்டத்தட்ட 1 GB/s ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட். அதாவது ஒரு 10 GB ஃபைலை நீங்கள் 10 செகண்டில் அப்லோட் பண்ணலாம். ஒரு பிசியில் இருந்து இந்த டிஸ்க்கு இல்லாட்டி இந்த டிஸ்க்லேருந்து பிசிக்கு நீங்கள் 10 செகண்டில் 10 GB ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எகெயின் அது நீங்கள் வாங்குகிற எஸ்எஸ்டி கார்டுன்ற குவாலிட்டி, எஸ்எஸ்டி என்க்ளோஷர்ன்ற குவாலிட்டியில் டிபெண்ட் பண்ணும். நீங்கள் பெரிய பெரிய கேம்ஸ் விளையாடுறீங்க, ஹை குவாலிட்டியில் வீடியோஸ் எடிட் பண்ணுறீங்க, 4K 8Kயில் வீடியோஸ் எடிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கை விட இதுதான் ரொம்பவே சூட்டபிளான ஒரு டிவைஸ். இந்த ஹார்ட் டிஸ்க்லேருந்து பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ரேட் வந்து ரொம்பவே ஸ்லோ. இதோட கம்பேர் பண்ணி ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஒரு ஃபைலை ரியல் டைமில் பிசியில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதே இந்த எஸ்எஸ்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு ஸ்பீட் கிடைக்கும். உங்களோட ஹார்ட் டிஸ்க், உங்களோட கம்ப்யூட்டர் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இல்லாட்டி எஸ்எஸ்டியிலேருந்து என்ன ஸ்பீட்டில் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதே ஸ்பீட்டில் இதிலேருந்து உங்களோட பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் எந்த ஒரு லெக்குமே இல்லாமல் உங்களோட ஆப்ஸ் வந்து வேலை செய்யும். என்னதான் ஹார்ட் டிஸ்க்கை விட ஒரு எஸ்எஸ்டி லெவலில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இதுக்கு ஒரு டவுன் சைடு இருக்குது. அதான் இது இந்த ப்ரைஸ். நீங்கள் ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க்கை 20 to 40 பவுண்ட்ஸுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணலாம். இதே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற 1 TB எஸ்எஸ்டியை நீங்கள் செய்கிறதுக்கு 80 to 100 பவுண்ட்ஸ் செலவாகும். இதே நீங்கள் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு எஸ்எஸ்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 150 to 200 பவுண்ட்ஸ் செலவாகும். என்ன மாதிரியே நீங்கள் இந்த எஸ்எஸ்டி அசெம்பிள் பண்ணணுமெண்டு இல்லை. நானே இந்த வீடியோ செய்கிறேன்னா நான் இதை அசெம்பிள் பண்ணினதால் நிறையவே காசு சேவ் பண்ணினேன். அதை விட உங்களுக்கு தேவையான அளவு பெர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு தேவையான அளவு ஸ்டோரேஜை நீங்களே வாங்கி அசெம்பிள் பண்ணலாம். எனக்கு கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1 TB ஸ்டோரேஜ், 1 GB/s ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கிற ஒரு எஸ்எஸ்டி. இதே மாதிரி ஒரு எஸ்எஸ்டியை நீங்கள் ரெடிமேடாக அதை அசெம்பிள் பண்ணாமல் நீங்கள் டிரெக்டாக ஆன்லைனில் இல்லாட்டி கடையில் வாங்குறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 120 பவுண்ட்ஸ்லேருந்து 200 பவுண்ட்ஸ் வரைக்கும் செலவாகும். அதே இந்த எஸ்எஸ்டியை எனக்கு அசெம்பிள் பண்ணுறதுக்கு வெறும் 88 பவுண்ட்ஸ் தான் எடுத்தது. ஓகே, வாங்க இப்போ இந்த ஸ்டோரேஜ் டிவைஸில் நான் என்ன எஸ்எஸ்டியை யூஸ் பண்ணியிருக்கிறேன், என்ன என்க்ளோஷரை யூஸ் பண்ணியிருக்கிறேன், எப்படி அசெம்பிள் பண்ணான்னு பார்ப்போம். இதுக்குள்ளே இருக்கிற எஸ்எஸ்டி தான். நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற எஸ்எஸ்டி பார்த்திங்கன்னா Crucial P5 NVMe M.2 2280 அந்த எஸ்எஸ்டியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு எஸ்எஸ்டி. நீங்களும் இதே எஸ்எஸ்டியை தான் பர்ச்சேஸ் பண்ணணுமெண்டு இல்லை. இதை விட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற 2 TB அப்படி கெப்பாசிட்டி இருக்கிற எஸ்எஸ்டி எல்லாம் இருக்குது மார்க்கெட்டில். உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்கள் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிசர்ச் பண்ணி வாங்குங்க. இதை நீங்கள் கட்டாயம் புதுசாக வாங்கணுமெண்டு இல்லை. நான் இதை வாங்கினது CEX ஒரு செகண்ட் ஹேண்ட் எலக்ட்ரானிக்ஸ் விற்கிற ஒரு வெப்சைட்டில். அதில் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்டி வெறும் 65 பவுண்ட்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்டி என்க்ளோஷர். நீங்கள் என்ன மாடல் எஸ்எஸ்டி வாங்குறீங்களோ அதுக்கு சூட் ஆகிற மாதிரி தான் இந்த எஸ்எஸ்டி என்க்ளோஷர் வாங்கணும். நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலே சொன்னால் நான் NVMe M.2 SSD வாங்கினேன். அதனால தான் நான் இந்த என்க்ளோஷரை செலக்ட் பண்ணினேன். அதை விட நீங்கள் இந்த என்க்ளோஷர் வாங்கும்போது பார்க்க வேண்டிய விஷயம் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட், என்ன கேபிள் வருது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு எஸ்எஸ்டியை வாங்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் குறைவான ஒரு என்க்ளோஷர் வாங்குறதால உங்களோட டோட்டல் பெர்ஃபார்மன்ஸே அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 GB/s ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கிற ஒரு எஸ்எஸ்டி வாங்கிட்டீங்க. ஆனால் நீங்கள் வாங்கின இந்த எஸ்எஸ்டி என்க்ளோஷர் வந்து 500 MB/s உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து 500 MB/s தான் இருக்கும். அதனால் உங்களோட எஸ்எஸ்டியின் பெர்ஃபார்மன்ஸுக்கு மச் பண்ணுற மாதிரி இல்லாட்டி அதை விட கூடவா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு எஸ்எஸ்டி என்க்ளோஷர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பேக்கேஜில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதான் பார்த்திங்கன்னா எங்களோட எஸ்எஸ்டி என்க்ளோஷர். அதை விட எங்களுக்கு 2 கேபிள் இதில் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதான் நான் வாங்கின என்க்ளோஷர். இதில் எப்படி அந்த எஸ்எஸ்டி கார்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா உங்களோட எஸ்எஸ்டி கார்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீமேல் போர்ட் இருக்குது. இந்த எஸ்எஸ்டி கார்டில் இருக்கிறது மேல் போர்ட். இதில் பார்த்திங்கன்னா இதில் கேப்பும் தெரியுது.
இப்படி ஒரு சவுண்ட் வரும் என்றால் லொக் ஆகிட்டுன்னு அர்த்தம். அதை விட இந்த எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். இது என்ன செய்யணும்னா உங்களோட எஸ்எஸ்டி கார்டை வந்து அந்த ஸ்லொட்டில் இருந்து மூவ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கொள்ளும். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் இப்போ உங்களோட இந்த கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த எஸ்எஸ்டி என்க்ளோஷரை நான் 23 பவுண்ட்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணினான். ஓகே, வாங்க இப்போ இந்த எஸ்எஸ்டின்ற ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் வந்து உண்மையாகவே அவங்க ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இப்போ அந்த எஸ்எஸ்டின்ற வெப்சைட்டில் இல்லாட்டி இந்த என்க்ளோஷர்ன்ற வெப்சைட்டில் ஒரு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் போட்டிருப்பாங்க. அதுக்கு மச்சாகுதான்னு சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோவில் சீப்பாக இப்படி ஒரு டிஐவே எஸ்எஸ்டி செய்கிறேன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எதுவும் எஸ்எஸ்டியை பற்றி தெரியணும்னா நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.